நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 10. பின்னிரவில் தன்னை எழுப்பியது சேர்க்கையில் தன் இடக்கை உணர்ந்த வெறுமையே என விழித்து சில கணங்களுக்கு பின்னரே பீமன் அறிந்தான். ஆழ்துயிலிலும் அவன் வலக்கை இயல்பாக நீண்டு சென்று அவளை தொட்டு அறிந்து கனவுக்குள் வந்து சொல்லிக் கொண்டிருந்தது. அங்கே அவள் காட்டு பெண்ணாக இருந்தாள். அவள் அரசி என்று மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தியது கை. அவள் கிடந்த இடத்தின் மர உரி குழியை துழாவி திகைத்து கை கொண்ட அசைவே புற உலகென அவனுள் வந்து உழைந்தது. எழுந்தவன் அரை இருளில் அச்சிற்றறையை சுற்றி நோக்கிய போது கூட வலக்கை அவ்விடத்தை தொட்டு கொண்டிருந்தது. எழுந்த ஆடையை எடுத்து சுற்றி கொண்டு வாயிலை பார்த்தான். மூங்கில் படல் சற்றே திறந்திருக்க வாழைத்தண்டென வெளிரிய வானம் நின்றிருந்தது. பறவை குரல் ஒன்று குழறி கொண்டிருக்க காற்று குளிர்ந்த பெருக்கென அறைக்குள் வந்து சுழன்றது. அவள் ஆடை அப்பால் சிறு மேடையில் மெல்ல அசைந்து கொண்டிருந்தது. என்ன என்றறியாது எழுந்த பதற்றத்தை அவனே சற்று விலகி நின்று வியந்தபடி கதவை திறந்தான். மஞ்சத்தரையின் வெளி விளிம்பிலோ அடுமனைக்கு செல்லும் பாலத்திலோ அடுமனை குடில் விளிம்புகளிலோ அவள் இல்லை என்பதை சில கணங்களில் உணர்ந்தான். தன் உடல் முழுக்க பரவிய அச்சத்தை மூச்சை இழுத்துவிட்டு அமைதி கொள்ளச் செய்ய முயன்றான். எடைமிக்க காலடிகளுடன் உட்கூடத்திற்கு வந்தபோது அப்பதற்றம் உடலிலிருந்து விலகி உள்ளிறங்கி உள்ளம் முழுக்க நிறைந்திருந்தது. உதடுகளை இறுக்கி அவற்றை சிறை கட்டினான். எவரையும் எழுப்பலாகாது என்ற எண்ணத்துடன் மெல்ல காலடி வைத்து குடில் முகப்புக்கு வந்து கீழே பார்த்தான். முதல் விழியோட்டலிலேயே தோட்டத்தில் மலர் செடிகளுக்கு நடுவில் அவள் இருப்பதை பார்த்துவிட்டான். அனைத்து சுருள் விற்களும் இறுக்கமிழந்து நெகிழ உடல் எளிதாகியது. நீள் மூச்சுக்களாக விட்டபடி தூண் சாய்ந்து அவளை நோக்கி நின்றான். கவிழ்த்திட்ட கூடையொன்றில் அமர்ந்து முழங்கால் மேல் கை வைத்து கைகளில் தாடையை தாங்கியபடி தொடுவானை பார்த்து அமர்ந்திருந்த திரௌபதியின் முகம் வானின் மெல்லிய ஒளியில் எண்ணெய் பூச்சு பெற்ற கருங்கற் சிலை என தெரிந்தது. நீள் குழல் முன்னெடுத்து மடியில் போடப்பட்டிருந்தது. அவளுக்கு சற்று அப்பால் வேலை தடி மீது 4 பெருங்குரங்குகள் அவளை பார்த்தபடி காவலென அமர்ந்திருந்தன. மரக்கிளைகளுக்கு மேல் மேலும் பல குரங்குகள் அவளை நோக்கி வால் தொங்க துயில்பவை போல தொய்ந்தும் அவ்வப்போது சிறு செவி அசைத்தும் அமர்ந்திருந்தன. அவை இருப்பதை அறியாத வண்ணம் அவள் தனக்குள் மூழ்கி இருந்தது தெரிந்தது. அருகே செல்வதா மீண்டும் மஞ்சத்திற்கே திரும்பி விடலாமா என்று எண்ணினான். முடிவும் எடுக்காமல் உடலை அசைத்த போது அதுவே படிகளை நாடி சென்றது. தான் இறங்கும் ஒலி கேட்டு அவள் திரும்பி பார்ப்பாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் முற்றத்தில் இறங்கி பாத்திகளுக்கு நடுவே இடப்பட்ட சிறு பாதை வழியாக நடந்தபோது கூட அவள் அவனை அறிந்ததாக தெரியவில்லை. அத்தனை குரங்குகளும் முதலிலேயே அவனை பார்த்து செவி கோட்டி காட்டிவிட்டிருந்தன. அவன் அணுகுவதை உணர்ந்ததும் முதற் பெருங்குரங்கின் வால் சற்று வளைந்து அசைந்தது. தன் தலையை அசைத்து அதற்கு அவன் செய்கை காட்டினான். மெல்ல முனகியபடி அது மீண்டும் மரக்கிளையில் உடல் குவித்து அமைந்தது. அடிவயிற்றிலிருந்து சிறு உண்ணியை பிடுங்கி பிறைநில ஒளியில் கூர்ந்து நோக்கியது. அதன் மென்முடி பரப்பு குளிரில் சிலிர்த்து இரவின் மெல்லிய ஒளியில் ஊறி தெரிந்தது. பீமன் மிக அருகே சென்று நின்ற பிறகுதான் திரௌபதி அவனை உணர்ந்தாள். இலை விழுந்த சிறு சுனையென உடல் முழுக்க மெல்லிய விதிர்ப்பேழ நிமிர்ந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள். ஏன் இங்கிருக்கிறாய் என்றான். துயில் கலைந்தது என்று அவள் சொன்னாள். உன்னை தேடினேன் என்று அவன் சொன்னான். நீ இல்லாத உணர்வை என் கை அடைந்த போது விழித்து கொண்டேன் என்றான். அவள் புன்னகைத்த போது இருளில் பல் நிறைகளின் ஒளி தெரிந்தது. அஞ்சு விட்டீர்களா என்றாள். பதற்றம் கொண்டேன் என்றபடி அவன் அமர்வதற்காக சுற்றும் முற்றும் நோக்கினான். அப்பால் கிடந்த பிரிதொரு மூங்கில் கூடையை எடுத்து வந்து அவள் அருகே போட்டு அதில் அமர்ந்து முழங்கால்கள் மேல் கைமுட்டுக்களை ஊன்றிக்கொண்டான். கை நகங்களை நிரட்டி அவற்றை நோக்கியபடி இயல்பான குரலில், மீண்டும் எவரேனும் தூக்கி சென்றிருப்பார்கள் என்று எண்ணினீர்களா? அப்போதுதான் தான் அடைந்த எண்ணங்களை அவன் திரும்பி பார்த்தான். விந்தை உணர்வுடன் தலையசைத்து, இல்லை, அவ்வெண்ணம் ஒரு கணம் கூட எழவில்லை என்றான். பிறகு என்று அவள் கேட்டாள். அவன் சற்று நேரம் சொல் தவித்த பின், கதவை திறந்து நீ வெளியேறுவதை ஒரு கணம் என் உள்ளம் உருவெளி தோற்றமாக கண்டுவிட்டது என்றான். வெளியேறுவது என்றால் என்று அவள் கேட்டாள். வெளியேறுவது தான்.
இவை அனைத்திலிருந்தும் என்றான் பீமன். அவள் நிமிர்ந்து அவனை நோக்கிய போது விழிகளின் நேர்மை வானின் மெல்லொளியில் துலக்கமாக தெரிந்தது. மீண்டும் கைகள் மேல் தாடையை வைத்தபோது வளையல்கள் மெல்லிய ஒலியுடன் ஒருங்கு கூடின. அவள் ஆடை சரிந்து மண்ணில் நுனி விழுந்தது. வெளியேறி எங்கு செல்வது என்றாள். வெளியேறும் போது அதை நாம் பெரிதாக எண்ணுவதில்லை. எம்முடிவும் எடுக்காமல் வெளியேறுகிறோம், அல்லது அப்போதைக்கென ஓர் இலக்கை கற்பனை செய்து கொள்கிறோம் என்றான் பீமன். அவள் புன்னகைத்து, வெளியேறுவது அவ்வளவு பெரிய கனவு இல்லையா? வெளியேறிவிட முடியும் என்ற நம்பிக்கை, வெளியேறுவதை பற்றிய பல வகையான கற்பனைகள், அவற்றினூடாகத்தான் அனைத்தையும் கடந்து வருகிறார்கள் மானுடர்கள் என்றாள். ஆம் என்ற பின் அவன் நகைத்து, துணிந்து வெளியேறியவர்கள் அவ்விரு இன்பங்களையும் இழந்து விடுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை வெளியேறுவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்றான். இரு கண்ணங்களிலும் நீள் குழிகள் விழ இதழ்கள் நீள, உங்கள் வழக்கமான கசப்பு என்ற பின் அவள் தலை திருப்பி சூழ மலர்ந்திருந்த மலர்களை நோக்கினாள். அவன் வானை பார்த்தான். விடிய நெடு நேரம் இருப்பது தெரிந்தது. விண்மீன்களின் பொருளற்ற பெருக்கு, பெருங்கூட்டம் என்றாலும் ஒவ்வொன்றும் தன்னந்தனிமையில் மின்னிக் கொண்டிருந்தன. புலரி மலர்கள் விரிய இன்னும் பொழுதிருக்கிறது என்றான். அவள் அதை கேட்டதாக தெரியவில்லை. கருக்கிருட்டு எழும் பொழுது, தென்குளிர் காற்றில் ஏறவிருக்கிறது. அவள் என்றாள். அதனூடாகத்தான் மலர்களை விரியச் செய்யும் கந்தர்வர்கள் மண்ணிறங்குகிறார்கள் என்று கதைகள் சொல்கின்றன. அவள் கீழிருந்து ஒரு இலையை கையில் எடுத்தாள். அதை விரல்களால் நெருடியும் சுழற்றையும் நோக்கி இருந்த பின் தலை திருப்பி, நான் ஒரு மலரின் நறுமணத்தை துயிலுக்குள் அறிந்தேன் என்றாள். என்ன மலர் என்று அவன் கேட்டான். தெரியவில்லை. கனவுக்குள் அது செண்பகம் போலவோ பாரிஜாதம் போலவோ தோன்றியது, அல்லது அறியாத வேறு ஏதோ மலர் போல. கனவுக்குள்ளே பாரிஜாதம் என்று முதலில் எண்ணியதும் செண்பகமா என்று வியந்ததும் நினைவில் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். கனவிலிருந்து ஒரு நறுமணத்தை மீட்டெடுப்பது எளிதல்ல என்றான் பீமன். எண்ணங்களை கூட தொகுத்து கொள்ளலாம் திரௌபதி. ஆனால் விழித்து கொண்டு எழுந்தமர்ந்த போதும் ஆடை தேடி அணிந்து கொண்ட போதும் கூட அந்த நறுமணத்தை முகர்ந்து கொண்டிருந்தேன் என்றாள். விழித்த பிறகும் கனவு நீடிப்பதுண்டு என்றான் பீமன். அவ்வாறல்ல, அது வெறும் கனவல்ல. நான் துயின்று கொண்டிருந்த போது மிக அருகே அந்த மனம் வந்திருக்கிறது, உண்மையிலேயே என்றாள். பீமன் நகைத்து, கல்யாண சௌகந்திகம் என்றொரு மலரை பற்றி சூதர்கள் பாடுவதுண்டு. கன்னியரின் துயிலில் மட்டுமே மனம் பரப்பும் தெய்வ மலர். 3ஆம் வெண்ணில் கந்தர்வர்களின் உலகில் கன்னி மூலையில் அம்மலர் பூத்த மரம் நின்றிருக்கிறது. அதன் மலர்களில் ஒன்று பின்னிரவு பொழுதில் கந்தர்வர் மண்ணில் இறங்கும் போது அரிதாக தானும் நழுவி மண்ணில் உதிர்கிறது. அதை சிலர் எரிவிண்மீன் என காணக்கூடும். எரிவிண்மீன் சிவந்த நிறம் கொண்டது, கல்யாண சௌகந்திகம் வெண்ணிறமானது என்றான். இளமையில் என் செவிலி அதை சொல்லி இருக்கிறாள் என்றாள் திரௌபதி. அந்த நறுமணம் அது விழும் இடத்தில் இருக்கும் கண்ணீரின் கனவுக்குள் எழும். அவர்களை அது காதலில் அகம் ஒளிரச் செய்யும். விழித்த பின் பிச்சிகளாக்கும். சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் வெறுக்க வைக்கும். உடலுருகி விழி குழிந்து வாய் உலர்ந்து நோய் கொள்வார்கள். அறியாத ஒன்றை மட்டுமே எண்ணி எண்ணி தவமிருப்பார்கள். கல்யாண சௌகந்திகத்தின் மனம் பெற்ற பெண் மானுட ஆண்களை விரும்புவதில்லை. அவள் உடல் உருகி அழகிழந்து கொண்டே இருப்பாள். ஆனால் பின்னிரவின் ஒளியில் பேரழகி அவள். அப்போது அவ்வழி செல்லும் கந்தர்வர்கள் அவளை ஒரு மலரென மனம் பெற்று அருகணைகிறார்கள். அழகனாகிய கந்தர்வன் ஒருவன் வந்து அவள் கைப்பற்றி அழைத்துச் செல்வான் என்றான் பீமன். அரிய கதை என்றாள் திரௌபதி. பீமன் மெல்ல நகைத்து, கல்யாண சௌகந்திகத்தின் மனத்தை முதல் முறையாக அன்னை ஒருத்தி பெற்றிருக்கிறாள் என்றான். சில கணங்கள் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அவனுடைய நகைப்பு அவளுக்கு சென்று சேரவில்லை என்பது போல் நீர்த்துளி என அசைவில்லாது ததும்பும் முகத்துடன் குனிந்து மலர்களை நோக்கி கொண்டிருந்தாள். என்ன என்றான் பீமன். தெரியவில்லை. என்னை நான் அன்னை என்று உணர்கிறேனா, இல்லை கன்னி என்றா, சிறுமி என்றா? ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு வகை என்றே சொல்ல முடிகிறது. இன்ன தருணத்தில் இவ்வாறு என்று
முன்பொரு போதும் சொல்லிவிடவும் கூடுவதில்லை என்றாள். நான் சொல்லவா என்றான் பீமன். நேற்றிரவு உன்னை அன்னை என்று என்னிடம் சொன்னாய். மூதன்னை என எண்ணிக்கொண்டு துயின்றாய். உன்னுள் வாழும் கண்ணி அதனால் சீண்டப்பட்டாள். கல்யாண சௌகந்திகத்தை கனவில் வரவழைத்தாள். திரௌபதி சிறு சீற்றத்துடன் தலை திருப்பி, ஏன், அன்னே என்பதில் என்ன குறை என்றாள். அது முதுமையும் கூட அல்லவா என்றான் பீமன். அழகியர் அஞ்சுவது முதுமையை மட்டும்தான். அவள் தரையிலிருந்த ஒரு சுள்ளியை எடுத்து பூழி மண்ணில் எதையோ வரைந்தபடி தன் எண்ணங்களை தொடர்ந்தவளாக அமர்ந்திருந்தாள். பீமன் மீண்டும் அவள் தன் முன் இருந்து மறைந்து விட்டதைப் போல உணர்ந்தான். அவளை தக்க வைக்கவே அவன் பேசிக்கொண்டிருந்தான். மீண்டும் ஒரு பேச்சை தொடங்க எண்ணி, ஆனால் எதை பற்றி என தெளிவில்லாமல் எண்ணம் அலைய அவளை நோக்கி கொண்டிருந்தான். புது எண்ணம் எழுந்தது போல முகம் தூக்கி முகத்தில் நிழலுடன் சரிந்து ஆடிய குழல் கற்றையை விரல்களால் எடுத்து செவிக்கு பின் செருகியபடி விரிந்த விழிகளில் ஒளி தெரிய திரௌபதி அவனை ஏறிட்டாள். உண்மையிலேயே அப்படி ஒரு மலர் எங்கேனும் இருக்கக்கூடுமா என்ன என்றாள். அவள் அத்தனை நேரம் அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறாளா என எண்ணி உள்ளூர புன்னகைத்தபடி பீமன், இருந்தால் அதை உனக்கு நான் கொண்டு வருவேன் என்றான். விளையாட்டல்ல. அப்படி ஒரு மலர் இல்லாமல் புராணங்களில் அது எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும்? புராணங்கள் அப்படி பல்லாயிரம் கதைகளை சொல்கின்றன அரசி என்று அவன் சொன்னான். அவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். ஆழியும் சங்கும் கதையும் மலருமேந்தி விண்ணில் ஒருவன் நின்றிருக்கிறான் என்றால் அது தொல்கதை மட்டும்தான். ஆனால் தொல்கதையால் அப்படி உருவமளிக்கப்பட்ட ஒன்று அவர்களால் உணரப்பட்டிருக்கிறதே என்பதே அதன் மெய் என்றாள். அவளே எழுந்த அகவிசை அவனை குழப்பம் கொள்ள செய்தது. என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்டான். கல்யாண சௌகந்திகம் என்று உணரப்பட்டது எது என்றாள். பீமன், கனவு என்றான். முடிந்தவரை குரலை தட்டையாக ஒலிக்க வைத்து, இளமையில் இவை அனைத்திற்கும் அப்பால் என்றுதான் உள்ளம் எழுகிறது. அவ்வெழுச்சி வெளியுலகை முட்டி திரும்பி வருகையில் உள் நிறைகிறது. கனவுக்குள் செல்லத்தான் முடிவற்ற தொலைவு இருக்கிறதே. ஆண்கள் அவர்கள் வெல்ல விரும்பும் உலகை கனவு காண்கிறார்கள். பெரும் புகழை எண்ணி ஏங்குகிறார்கள். பெண்கள் கொள்ளும் கனவும் ஏக்கமும் இப்படி ஒரு மலராக உள் மலர்ந்திருக்கலாம் என்றான். அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் என்றாள் அவள். அது எது? பீமன் குரலை எளிமையாகவே ஒலிக்க விட்டபடி, அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் பெண் அல்ல என்றான். அவள் சில கணங்கள் குனிந்து தரையை கீறி கொண்டிருந்த பின் மெல்லிய குரலில், இரண்டாம் அவரே, நான் என் அறியா இளமையை இப்போது எண்ணிக்கொண்டேன் என்றாள். பீமன், தன் சிற்றிளமையை எண்ணி விடியலில் விழித்து கொள்ளாத பெண் எவளும் புவியில் இல்லை என்று நினைக்கிறேன் என்றான். ஆம், பெண் வாழ்க்கை என்பது சிறுமி என்றிருக்கையில் அவள் பூண்ட வண்ணங்களும் சிறகுகளும் ஒவ்வொன்றாக உதிர்வது மட்டும்தான் என்று விரலியர் பாடல் ஒன்று சொல்கிறது என்றாள். அவளுள் எழுந்த எண்ணங்கள் அவள் உடலை மெல்ல அதிர வைப்பதை அரை இருளிலேயே அவன் கண்டான். நீ அரண்மனை மகளிர் கூட்டத்திற்குள் வாழ்ந்த இளவரசி. சிறகுகள் அந்த கட்டடங்களுக்குள்ளேயே எல்லை வகுக்கப்பட்டவை என்றான். ஆம், ஆனால் என் தந்தையை நான் மிக அணுக்கமாக உணர்ந்த நாட்கள் அவை. அன்றெல்லாம் விழித்திருக்கும் பொழுதெல்லாம் அவரை தொட்டு கொண்டிருக்க விழைவேன். இளங்குழந்தையாக அவர் கால்களை பற்றுவதற்காக தவழ்ந்து சென்றதை நினைவு கூறுகிறேன். அரண்மனைக்குள் அவர் அணிந்திருக்கும் பொன்னுள் பின்னிய பாத குரடுகளையும் முழங்கால் வரை வந்திருக்கும் அரச பட்டாடையின் பொன் வண்ண மடிப்புகளையும் என்னால் மிக அணுக்கமென இப்போது பார்க்க முடிகிறது. கால் பற்றி எழுந்து நிற்கையில் அவர் முழங்கால் அளவுக்கே நான் இருந்தேன் என்பதே இப்போது தெரிகிறது. கனவை கண்முன் பார்த்தபடி சொல்வது போல அவள் பேசினாள். என் இடையின் இரு பக்கமும் பதியும் அவரது காய்த்து போன பெரிய விரல்களின் தொடுகையை எத்தனையோ முறை கனவுகளில் மீட்டு கொண்டிருக்கிறேன். உறக்க நகைத்தபடி என்னை தூக்கி காற்றில் வீசி பிடித்து கூச்சலிடுவார். உலகின் அரசி, உலகின் அரசி என்பார். என்னை எப்போதும் பேரரசி என்றே அவர் சொல்லி இருக்கிறார். பின்னர் அனைவருமே அதை சொல்லத் தொடங்கினர். பெரிதொன்றில்லாது அவ்வாறு நான் என்னை உணர்ந்தது அதனூடாகவே. சிறு மகவென அவர் கைகளில் கால்களும் கைகளும் வீசி பறந்து கொண்டிருப்பேன். குனிந்து அவரது ஒளிரும் விழிகளையும் கலைந்த காற்றில் அலையும் குழல்களையும் முறுக்கி மேல் நோக்கிய மேசையையும் மின்னும் பற்களையும் பார்த்து எம்பி குதிப்பேன்.
அவரது தோள்களில் அமர்ந்து தலைமயிரை பற்றி உலுக்கி விரைந்து செல் புறவியே என்று கூச்சலிடுவேன். சிற்றாடை அணியும் வயது வரும் வரை அவர் தோள்களில் நான் அமர்ந்திருப்பதுண்டு. புலரியில் செவிலியின் அருகிலிருந்து எழுந்து பீடத்தை இழுத்திட்டு தாழ்த்திறந்து வெளியேறி இடைநாழிகளில் நடந்து தந்தையின் மஞ்சத்தரையை அடைவேன். காவலன் என்னை தடுப்பதில்லை. கதவை திறந்து உள்ளே சென்று அவரது போர்வைக்குள் படுத்துக்கொள்வேன். மார்பிலும் வயிற்றிலும் இருந்த மென்மயிர்களுக்குள் முகம் புதைப்பேன். தோள்களிலிருந்து இறங்கி கைகளுக்கு வரும் பெரு நரம்பில் சுட்டு விரல் ஊட்டுவேன். மணிக்கட்டில் அந்நரம்புகளை அழுத்தி யாழ் மீட்டுவேன். அந்த இளவம்மைக்குள் துயின்றது போல் பிறகெப்போதும் என் துயலை நான் அறிந்ததில்லை. அவளுக்குள் அணங்கு ஒன்று புகுந்து கொண்டதா என எண்ணி புன்னகைத்தான். ஆனால் பிரிதுருத்தியாக மாறி பேசத் தொடங்குவது பெண்களின் இயல்பு என்று தோன்றியது. பகடைக்காய்கள் என புரள விழைகிறார்கள். அதனூடாக ஆர்வத்தை தங்கள் மேல் குவிக்கிறார்கள். இன்று எண்ணிய போது எந்த என்று பிற ஆண் எவரும் என் நெஞ்சை தொட்டுள்ளாரா என்றே ஐயுற்றேன் என்றாள் திரௌபதி. பீமன் தன் பேருடலை சற்று அசைத்து, நன்று, இதை சொல்லாத பெண்கள் அரிதாகவே இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். இதை சொல்ல வாய்ப்பில்லாத வாழ்வமைந்த பெண்கள் பேரழிக்குரியவர்கள். பின் என்ன என்றபடி எழுந்து கொண்டான். அவள் அமர்ந்தபடியே நிமிர்ந்து நோக்கி, நான் சொல்வதை தாங்கள் முழுமையாக கேட்கவில்லை இரண்டாம் அவரே என்றாள். சொல் என்ற பின் பீமன் வேறு பக்கம் திரும்பினான். தன் உடல் முழுக்க எழுந்த பொறுமையின்மையின் அசைவை அவனே விரும்பவில்லை. அதை அடக்கும் பொருட்டு உடலை இறுக்கி கொண்ட போது அது சினமென தெரிய மீண்டும் தளர வைத்தான். யானை என அவன் உடலில் அசைவு ததும்பிக் கொண்டிருந்தது. கைகளை மார்பில் கட்டி கொண்டான். இம்மலரின் நறுமணத்தை நான் முதலில் அறிந்தது எந்தையின் அணைப்புக்குள் துயிலும் அந்த வயதிலேயே தானா என்று இன்று எண்ணிக்கொண்டேன் என்றாள். சிறுமியருக்கு இம்மலரின் மனம் தெரியாது என்று தொல்கதைகள் சொல்கின்றன என்றான் பீமன். அன்றே உள்ளத்தில் நான் கண்ணியாக இருந்திருக்கலாம் என்று சொன்னாள். நான் சிறுமியென இருந்த நாட்களே குறைவு. சிறுமியர் எவருடனும் என்னால் இணைய முடியவில்லை. தந்தையுடன் இருக்கும் பொருட்டு எப்போதும் அரசவையிலேயே இருந்தேன். அங்கிருப்பதை நிறுவும் பொருட்டு அரசு சூழ்தலை கற்றேன். அறிந்தவளென என்னை வெளிப்படுத்தி கொண்டேன். நான் பாஞ்சாலத்திற்குரியவள் அல்ல என்றும் உரையிலிருந்து உருவப்படவிருக்கும் வாழ் மட்டுமே என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். மெல்லுணர்வுகள் எவையும் என்னில் எழுந்ததாக நினைவு கொள்ளவில்லை. ஆனால் எப்போதோ அந்த நறுமணத்தை நான் அறிந்திருக்கிறேன். விழித்தெழுந்து எண்ணி ஏங்கி அழுதிருக்கிறேன். என் தலையை கோதியபடி எந்தை மீண்டும் மீண்டும் ஏன் அழுகிறாய் என்று வினவியதை நினைவு கூர்கிறேன். அப்போது அவரது தொடுகையை வெறித்து கையை தூக்கி விலக்கிவிட்டு உடல் சுருக்கி விசும்பி அழுதேன். மீண்டும் என்னை தொடாமல் என்னிடம் குனிந்து அவர் மன்றாடினார். என் அரசி அல்லவா, என் குல தெய்வம் அல்லவா, என்னை ஆளும் விண்ணரசி அல்லவா, சொல் தேவி, உனக்கு என்ன வேண்டும்? உன் காலடியில் என் தலையை வைக்கிறேன். உன் காலடியில் இந்நாடு பணியும். என்ன வேண்டும் சொல், என் அன்னை அல்லவா என்றார். என்னால் ஏதும் சொல்லக்கூடவில்லை. இன்று சொல்லி இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? நீங்கள் சிறிதாகிவிட்டீர்கள் தந்தையே என்றார். நீங்கள் அளித்ததன் பேருருவம் எனக்கு தேவை என்றா. அதுவும் ஓர் எளிமைப்படுத்தல்தான் என்றாள் திரௌபதி. இந்த நறுமணத்தை நான் அறிந்தேன் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் முன்னரே பலமுறை அறிந்துள்ளேன் என்னும் எண்ணத்தை அகற்ற முடியவில்லை. அவள் கைகளை கோத்து அதன் மேல் முகத்தை வைத்து கொண்டாள். நான் விழைவதென்ன? எங்கு செல்லவிருக்கிறேன்? எதன் பொருட்டு உளம் கரைந்து கண்ணீர் விடுகிறேன்? இரண்டாம் அவரே, என்னை நன்கறிந்த எவரேனும் சொல்லக்கூடும் என்றால் முதன்மையாக தாங்களே. மெல்லிய படபடப்பை அடைந்தவனாக பீமன் சொன்னான். நாம் இதை பற்றி மேலும் பேச வேண்டியதில்லை அரசி. ஏன் என்று கேட்டாள். இத்தனை ஆழ்ந்து கணவனும் மனைவியும் உளம் பரிமாறிக்கொள்ளலாகாது. அவள் ஏன் என்று புருவம் சுருக்கி மீண்டும் கேட்டாள். உறவென்பது ஒரு நுண்ணிய நடிப்பு. முன்னோர் முன், குலத்தின் முன், உலகின் முன். அதற்கப்பால் நாம் யார்? அவள். ஏன், ஆணும் பெண்ணுமென இருக்க முடியாதா என்றாள். முடியும் என்றான் பீமன். நீ அரசியன்றி ஒரு காட்டு பெண்ணாக இருந்தால், நான் பாண்டவனாக அல்லாமல் இருந்தால். அவள் நீள் மூச்சுடன் உண்மைதான் என்றாள். இப்போது இவற்றையெல்லாம் சொல்லும் போதே
ஒவ்வொன்றையும் அறியாது நான் நிறம் மாற்றிக்கொண்டதை உணர்கிறேன். இங்கு சொல்லப்படுபவை அனைத்துமே உங்களுக்காகவே சொல் பூண்கின்றன. ஆகவே இவை மெய்யல்ல. மெய் போலும் மெய், மெய் போலும் மெய். பின்னர் சிறிய சொல்லின்மை வழியாக தன்னுள் சொல் சேர்த்து கொண்டு மடை வழியாக வெளிவருகையில் நீர் மடை வடிவம் கொள்கிறதே என்று விரலியர் பாடல் உண்டு. ஆனால் இவ்வண்ணமேனும் இதை சொல்லவில்லை என்றால் என் நெஞ்சு சற்றேனும் அதை கடக்க முடியாது பாண்டவரே. பீமன் உளம் நெகிழ்ந்து காற்றில் எழுந்து பறந்த குழலை கைகளால் அள்ளி தோளுக்கு மேல் போட்டபடி மீண்டும் மூங்கில் கூடையில் அமர்ந்தான். இது முறை. நாம் இருவரும் கொள்ளும் அணிகளையும் ஆடைகளையும் மாற்று முகங்களையும் கலைக்காமல் அமர்ந்து அவ்வெள்ளைக்குள் பேசிக்கொள்வோம் என்றான். அவள் முகம் மலர்ந்தது அரை இருளிலும் தெரிந்தது. உடல் முறுக்க விழ கால்களை எளிதாக நீட்டிக்கொண்டு ஆம் என்றாள். இதை ஒரு இனிய ஆடல் என்றே கொள்வோம். நாளை புலரிக்கு பின் பொருள் ஏதும் கொள்ளாத சொற்கள். இவ்விரவை கடப்பதற்குரிய உள நடிப்புகள். பீமன் ஆம் என்று புன்னகைத்தான். மாமல்லர் 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.